ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அருகே இருந்த சுடுகாடு பாதை பிரச்சனையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுமூகமாக தீர்த்து வைத்தார். தென்மாம்பாக்கம் கிராமத்தில் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை இல்லாமல் அப்பகுதியில் உள்ள விளைநிலங்கள் மீது இறந்தவரின் உடலை கொண்டு செல்லும் அவலநிலை நீடித்து வந்தது. இதுகுறித்து அறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவி மாவட்ட கழக பொருளாளர் பாலுவிற்கு சொந்தமான நிலத்தை சுடுகாட்டு பாதை அமைக்க தானமாக பெற்றுத் தந்தார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் சாலையில் சென்றவர்களை மது போதையில் தகாத வார்த்தைகளால் திட்டி வம்புக்கு இழுத்த இளைஞருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் நடந்து சென்றவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியும் ஆடையை அவிழ்த்து காட்டியும் மது போதையில் இளைஞர் அலப்பறையில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த காவலர்கள் அவரை பிடித்துச் செல்லாமல் அவர் செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு கட்டத்தில் எல்லை மீறிய இளைஞர் இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து பொறுமை இழந்த பொதுமக்கள் மது போதையில் அராஜகத்தில் ஈடுபட்ட இளைஞரை தாக்கினர். இதனால் அப்பகுதியில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே திமுக முன்னாள் மண்டல தலைவர் வி.கே. குருசாமியின் சகோதரி மகனும் பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடைய ரவுடியுமான காளீஸ்வரன் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். அரியமங்கலத்தைச் சேர்ந்த கிளாமர் காளி என்ற ரவுடி அண்ணா பல்கலைக்கழகத்தின் பின்புறம் உள்ள மூர்த்தி நகரில் தனது இரண்டாவது மனைவியின் வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது 4 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கொலையாளிகளை இதுவரை பிடிக்க முடியாமல் திணறி வருவது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளது.